செய்ததே திருட்டு வேலை. அத்தனையும் வெளியே தெரிந்ததால் ஆத்திரமடைந்த இந்த போலி ஒப்பந்ததாரர் வீடு தேடி வந்தவரை பைப்பால் அடித்த அதிர்ச்சி வீடியோதான் இது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் தடுத்தாட்டு கொண்டூர் கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் பழுதடைந்து காணப்படும் நிலையில் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தும் அங்குள்ள மக்களால் அரசு வழங்கும் குடியிருப்புகளை கட்டுவதற்கு கூட போதுமான பொருளாதார வசதியின்றி உள்ளனர். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மாதம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் ஒப்பந்ததாரர் போல நடித்து அப்பாவி மக்கள் பலரிடம் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தருவதாக கூறி நம்ப வைத்து பண மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. 16,000 காசு கொடுக்குறேன். அப்புறம் தரை இருக்க மட்டும் சொல்லிட்டாங்க. தரை இருக்கிறதுக்கு ஒரு 3,000 வாங்கினாங்க. கபோர்டு வைக்கணும், அதனால நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தேன். மேலே தரை இருக்கிறதுக்கு ஒரு 3,000 ரூபாய் கொடுத்தேன். காசு ஒரு 16,000 கொடுத்தேன். ஃபுல்லாக ஊனமுத்த புள்ளியை வச்சுக்கின்னு நம்ம கவர்மெண்ட் வீடு வந்துச்சுன்னு நான் காசு நிறையா கொடுத்தேங்க. வாங்கிக்கின்னு கட்டும்போதே மெத்த சச்சின்னு கீழே உயிந்து போச்சு. கூலி தொழிலாளி மணிவாசகம் என்பவரிடம் வீடு கட்டி தருவதாக கூறி அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை விட குறுகிய அளவில் அடித்தளம் அமைத்து கொடுத்த சங்கர் அரசு அனுமதிக்கப்பட்ட அளவுக்குண்டான பணத்தை பெற்றுக்கொண்டதாக தெரிகிறது. அதன் பிறகு 2 ஆண்டுகளாக சங்கர் தனது வீட்டு பக்கமே வராததால் கடன் வாங்கியாவது வீடு கட்டலாம் என நினைத்துள்ளார் மணிவாசகம். ஒரு ரூம் வந்து 10க்கு 10 ஒரு சதுர அடியா அவர் கம்மி பண்ணிட்டாரு. கம்மி பண்ணி இது ஏன்னு கேட்டதுக்கு தான் பிரச்சனை. எனக்கு இது மாரி பிரச்சனை பண்ணுறாரு. நான் அப்படி தான் செய்வேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படியே கேட்குறாரு. உன்னால் முடியாது பிடி ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்கும் நான் கமிஷன் கொடுக்கணும், உனக்கு அப்படி இல்லை அளவெல்லாம் போட முடியாது, என்னையே மிரட்டுறாரு. இந்நிலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சென்ற மணிவாசகம் 2 ஆண்டுகள் ஆகியும் வீடு கட்டித்தரவில்லை என கேட்டபோது, உங்கள் பெயரில் ஏற்கனவே 30,000 வாங்கப்பட்டுள்ளது, சிமெண்ட் மூட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது, சங்கரிடம் போய் கேட்டுக்கொள்ளுங்கள் என கூறியதாக தெரிகிறது. ஒர்க்காரில் போய் சிமெண்ட் எடுத்து வரலாம், கவர்மெண்ட் சிமெண்ட் கொடுக்க வேண்டியது எடுக்கலாம்னு பிடி ஆஃபீஸுக்கு போனேன். பிடி ஆஃபீஸுக்கு போனோடனே ஒர்க்காரில் ஏற்கனவே 30 மூட்டை சிமெண்ட் எடுத்துருக்கு. இது எப்படி சார், நான் கையெழுத்து போடல, ஒன்றும் போடல, எப்படி சார் எடுத்துன்னு சொல்லி அங்கே போய் கேட்டதுக்கு நீங்கள் யார் கான்ட்ராக்ட் விட்டீங்களோ அவங்க தான் எடுத்தாங்க. சார் என் கையெழுத்து தான் போடணும்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் அவங்கள போய் கேளுங்க கான்ட்ராக்ட்காரன்னு சொல்லி. இதையடுத்து சங்கர் வீட்டுக்கு நேரில் சென்ற மணிவாசகம் பணத்தையும் சிமெண்ட் மூட்டைகளையும் தருமாறு கேட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த சங்கர் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து கொண்டே பைப்பை எடுத்து மணிவாசகத்தை கண்மூடித்தனமாக தாக்கி உள்ளார். இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் தாக்குதல் குறித்து புகார் அளிக்க சென்றால் சங்கர் வீட்டுக்கு நீ போனதே தப்பு என தனது சாதியை குறிப்பிட்டு திருவெண்ணைநல்லூர் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் இழிவுபடுத்தியதாக மணிவாசகம் குற்றம் சாட்டினார். மணிகண்டேசை இது மாரி நீ போய் அவங்க ஊழியரி போய் நீ ஊழியரி போய் நீ போகலாமா, உன் ஜாதி என்ன, நீ போய் அங்கே போய் கேட்கலாமான்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். மணிகண்டேசை சார் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, நீ உன் மேலே திருநாட்டு சாதனம் போட்டு உனக்கு உள்ளே தள்ளிடுவேன், அவன் பக்கம் நீ வீட்டுக்கு போனது ஒன்று இது, அவங்க அடிப்பாங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி காசும் தர முடியாது, ஒன்றும் தர முடியாது, நீ கையெழுத்து போட்டு போய் சமாதானம் எழுதி கொடுத்துட்டு போ, இனிமேல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சொல்லி என்னை மிரட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. தன்னை கட்டி வைத்து அடித்த சங்கர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட தன் மீது வழக்கு போடுவேன் என காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் மிரட்டியதாக கூறும் மணிவாசகம் அரசு தனக்கு வீடு கட்டி தர வேண்டும் எனவும் தம்மை ஏமாற்றியது மட்டுமின்றி பைப்பால் தாக்கிய சங்கர் மற்றும் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.